ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். விவர்ஸ், நீங்கள் காரைக்குடியிலேருந்து சேலத்துக்கோ இல்லை சேலத்துலேருந்து காரைக்குடிக்கோ நீங்கள் போகணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றா பஸ்ஸை செலக்ட் பண்ணலாம், இல்லை ட்ரெயினை செலக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பஸ்ஸை செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான டைரக்ட் பஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப டைமிங்க்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே செலக்ட் பண்ணுற ஒரு விஷயம், சேலத்துலேருந்து திருச்சிக்கு நிறைய பஸ் இருக்கும், ஸோ திருச்சியிலேருந்து காரைக்குடி பார்க்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் நிறைய பேர் வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் இதே ஆப்ஷனை தான் நான் செலக்ட் பண்ணுவேன். சரி, அப்படி நீங்கள் சேலத்துலேருந்து காரைக்குடிக்கோ இல்லை காரைக்குடியிலேருந்து சேலத்துக்கோ நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட், அதாவது காரில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ கூகுள் டைமிங் படி உங்களுக்கு 4.5 மணி நேரம் எடுத்துக்கும். இதை வந்து நீங்கள் வந்து எங்கேயுமே நிற்காமல் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா, ஏன்னா 240 கிலோமீட்டர். ஸோ கண்டிப்பாக ஒரு இடத்துலையாவது நீங்கள் வண்டியெல்லாம் நிறுத்தி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாலிடாக ஒரு 5 மணி நேரமாவது தேவைப்படும் உங்கள் ஓன் காரில். நீங்கள் பஸ்ஸில் வரீங்க, அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் வரீங்க அப்படின்னா குறைஞ்சது அவங்க வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே கொண்டு வந்து நிறுத்துறது, பஸ் ஸ்டாண்டுக்கு திருப்பி உள்ளே போகிறது, இடையில அந்த டோல் காஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணிங்கன்னா குறைஞ்சது சாலிடாக 6 மணி நேரம் உங்களுக்கு ஆகும். இதே 6 மணி நேரத்தில் நம்ம ட்ரெயினில் போனால் எப்படி? ரொம்ப ஈஸி தானே. ஸோ நம்மளுக்கு தான் ட்ரெயின் தான் இல்லையே, நம்ம என்ன பண்ணலாம்? அன்ரிசர்வ்ட் ட்ரெயின் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரெயினில் நம்ம எப்படி பயணம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் காரைக்குடியிலேருந்து ஃபஸ்ட்டு சேலம் வரத்துக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, காலையில் 7:05க்கு உங்கள் காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து திருச்சிக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினுக்கு எவ்வளோ கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னா, காரைக்குடியிலேருந்து திருச்சிக்கு உங்களுக்கு 25 ரூபா வந்து கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து காலையில் 7:05க்கு எடுக்கிற இந்த ட்ரெயின் வந்துட்டு கோட்டையூர், செட்டிநாடு, திருமயம், நமனசமுத்திரம், புதுக்கோட்டை, வெள்ளனூர், கீரனூர், குமாரமங்கலம், அடுத்ததாக திருச்சி. இடையில வந்து ஒரு 2 ஸ்டேஷன் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. அது என்னென்ன ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்த்தமலை, குளத்தூர், அதுக்கப்புறம் வந்துட்டு தொண்டைமாநல்லூர். இந்த 3 ஸ்டேஷனை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷன்லையுமே இந்த ட்ரெயின் வந்து ஒரு நிமிஷம், குறைஞ்சது 1 நிமிஷம், புதுக்கோட்டையில் ஒரு 2 நிமிஷம் கழித்து திருச்சிக்கு வந்து காலையில் 9:05க்கு இந்த ட்ரெயின் வந்து சேருது. நீங்கள் காலையில் ஏர்லியராக நீங்கள் கிளம்பிட்டீங்க, எதுவும் சாப்பிடலை அப்படிங்கும்போது திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரே டிக்கெட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து திருச்சியிலேருந்து சேலம் போகிறதுக்கான மெமு ட்ரெயின் காலையில் 9:35க்கு இந்த ட்ரெயின் வந்து கிளம்புது. ஸோ இந்த ட்ரெயினில் எவ்வளோ கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 35 ரூபா வசூலிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பயணம் பண்ண முடியும். நீங்கள் காரைக்குடியிலேருந்து சேலம் போகவே மொத்தமாகவே உங்களுக்கு 60 ரூபா கட்டணம் தான் ஆகும். நீங்கள் அதை வந்து உங்கள் கட்டணத்தை வந்து நீங்கள் ஏறக்கூடிய ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் கேட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. சரி, 9:35க்கு கிளம்புற இந்த ட்ரெயின் வந்துட்டு உங்களுக்கு அடுத்ததாக வந்து திருச்சி பாலக்காடு, திருச்சி மலைக்கோட்டை, முத்தரசநல்லூர், ஜீயபுரம், இடையில வந்து இருக்கக்கூடிய மெக்குடி அப்படிங்கிற ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக வந்துட்டு எலமனூர், பெருகமணி, அடுத்ததாக பெட்டவாய்த்தலை, குளித்தலை, இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய மருதூரை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக குளித்தலையிலேருந்து லாலாப்பேட்டைக்கு இடையில் இருக்கக்கூடிய திம்மச்சிபுரம் அப்படிங்கிற ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக லாலாப்பேட்டை, அடுத்தது மகாதனபுரம், அடுத்ததாக வந்து சித்தலவாய், மாயனூர், வீரராக்கியம், கரூர், இந்த ஸ்டேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேருது. இடையில வந்துட்டு இருக்கக்கூடிய மணவாசி அப்படிங்கிற ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ திருச்சிக்கு காலையில் வரும்போது 11:35க்கு இந்த ட்ரெயின் வருது. 5 நிமிஷம் இந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் நிற்கிது. ஸோ நான் சொல்லக்கூடிய இடையில திருச்சியிலேருந்து நீங்கள் மீதி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷன்லையுமே வந்து உங்களுக்கு கோட்டை ஸ்டேஷனை தவிர மீதி இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லையுமே உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் நிற்கிது. அடுத்ததாக கரூரில் கிளம்புற இந்த ட்ரெயின் வந்து 11:40 கிளம்புற இந்த ட்ரெயின் வந்து அடுத்தது வாங்கல், மோகனூர், லத்திவாடி, நாமக்கல். ஸோ இது இடையில இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷனுமே வந்துட்டு இந்த ட்ரெயின் வந்து நின்று தான் வருது, ஒவ்வொரு நிமிஷம் நிற்கிது. நாமக்கலுக்கு 12:19க்கு வர இந்த ட்ரெயின் 1 நிமிஷம் நிற்கிது. அடுத்ததாக கலங்கனி, ராசிபுரம், மல்லூர், சேலம், நீங்கள் மத்தியானம் 1:25க்கு நீங்கள் வந்து சேலம் வந்து சேர்ந்துடுறீங்க. ஆக நீங்கள் காலையில் திருச்சியில் கிளம்புற ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 7:05க்கு கிளம்புனீங்க, சேலத்துக்கு மத்தியானம் 1:25க்கு வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு மணி நேரம் நீங்கள் திருச்சியில் ஒரு இடையில ஒரு 1/2 மணி நேரம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணீங்க.
ஸோ ஒட்டுமொத்தம் நீங்கள் ட்ரெயினில் வந்து நீங்கள் பயணம் பண்ணுற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம். இதே நேரத்தில் தான் நீங்கள் வந்து பஸ்ஸுலேயே வந்திருக்க முடியும். ஆனால் பஸ்ஸில் ஒரே சீட்டு, உட்கார்ந்த இடத்துலையே நீங்கள் காலை நீட்டி போட்டு உட்கார முடியாமல் அப்படியே நீங்கள் ஒரு அடைச்சி வச்ச மாதிரி வர வேண்டியதை நீங்கள் இந்த ட்ரெயினில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நடந்துக்கலாம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது வருது. சரி, இப்போ நீங்கள் வந்து சேலத்துலேருந்து கரூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தியானம் சேலத்தில் 1:30க்கே இந்த ட்ரெயின் வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து அதாவது இந்த ட்ரெயின் என்னென்னா சொல்ல போனோன்னா, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையை தவிர மீதி எல்லா நாள்லேயும் இந்த ட்ரெயின் வந்து பயணம் பண்ண முடியும். அதே நீங்கள் காரைக்குடி ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரத்தில் 6 நாள் இந்த ட்ரெயின் வந்து பயணம் பண்ண முடியும். ஆக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையை தவிர மீதி எல்லா நாளுமே இந்த ட்ரெயின் வசதியை பயன்படுத்திக்கோங்க. சரி, மத்தியானம் 1:20க்கு கிளம்புற இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 1:30க்கு கிளம்புற இந்த ட்ரெயின் வந்துட்டு இடையில இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் ஸ்டேஷன் 8 ஸ்டேஷனை தாண்டி கரூர்லேருந்து சேலம் வரைக்கும் அதாவது எந்த ஸ்டேஷன்லையுமே இந்த ட்ரெயின் வந்து நிற்கலை. ஸோ நீங்கள் ரிட்டன் போகும்போது சேலத்திலேருந்து நீங்கள் வந்து போகும்போது நிறையா ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிறதில்ல. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கரூரில் உங்களுக்கு மத்தியானம் 3:25க்கு இந்த ட்ரெயின் போகுது. 3:30க்கு போய் கிளம்புது. 5 நிமிஷம் கரூரில் நிற்கிது. அடுத்தது வீரராக்கியம், மாயனூர், சித்தலவாய், மகாதானபுரம். ஸோ இந்த ஸ்டேஷனில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு நிமிஷம் நிற்கிது. அடுத்தது லாலாப்பேட்டை, குளித்தலை, பெட்டவாய்த்தலை, பெருகமணி, எலமனூர், ஜியபுரம், முத்தரசநல்லூர், திருச்சி ஃபோர்ட், திருச்சி பாலக்காடு, திருச்சி. மத்தியானம் 5:35க்கு இந்த ட்ரெயின் வந்து சேருது. வழக்கம் போல் மலைக்கோட்டையிலையும் ஒரு 2 நிமிஷம் நிற்கிது. சரி, இப்போ திருச்சி வந்து 5:35க்கு வர இந்த ட்ரெயின் வந்துட்டு திருப்பி அடுத்ததாக எப்படி நம்ம பிளான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5:35க்கு வர இந்த ட்ரெயின் வந்துட்டு அடுத்தது 6:20 நீங்கள் 1 மணி நேரம் சாலிடாக நிற்கிது. அதாவது ஒரு 1 மணி நேரங்கிறத விட ஒரு 3/4 மணி நேரம் உங்களுக்கு இடையில டைம் இருக்குது. ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் ஏதாவது வெளியே ஏதாவது சிம்பிளாக ஏதாவது டிஃபன் சாப்பிடணும், இல்லை ஏதாவது சிம்பிளாக ஏதாவது நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருச்சி ஜங்ஷனில் வெளியே டைம் எடுத்துக்கலாம். ஸோ 6:20க்கு நீங்கள் வந்து வரும்போதே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ 6:20க்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா இந்த ட்ரெயினில் ஏறிக்கலாம். ஸோ 6:20 கிளம்புற இந்த ட்ரெயின் வந்து குமாரமங்கலம், கீரனூர், வெள்ளனூர், புதுக்கோட்டை இந்த எல்லா ஸ்டேஷன்லேயுமே நான் சொன்னக்கூடிய புதுக்கோட்டையை தவிர மீதி இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் நிற்கிது. இடையில அந்த ஸ்கிப்பிங் ஸ்டேஷன், அதாவது இந்த தொண்டைமாநல்லூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளத்தூர், நர்தமலை. வரும்போது இந்த ட்ரெயின் நிற்கிறதில்ல, போகும்போது நிற்கிறதில்ல. அதுக்கப்புறமா வந்து புதுக்கோட்டை தாண்டி நமனசமுத்திரம், திருமயம், செட்டிநாடு, கோட்டையூர், காரைக்குடி. காரைக்குடிக்கு நைட்டு 8:10க்கு வந்து சேருது. ஆக நீங்கள் காரைக்குடியிலேருந்து சேலம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா காலையில் நேரத்தில் அந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் சேலத்துலேருந்து காரைக்குடி வரவங்களா இருந்தீங்கன்னா மத்தியானம் கிளம்பக்கூடிய நான் சொன்னக்கூடிய இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கோங்க. இடப்பட்ட ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து இந்த ட்ரெயினை ரொம்பவே பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான பயண நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் பெரிய ஊருக்கு போய் அங்கேருந்து இருக்கக்கூடிய பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் சேலமோ காரைக்குடியோ வரதை விட இந்த ட்ரெயின் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து வந்துட முடியும். கட்டணமும் ரொம்ப கம்மியான கட்டணம் தான். ஞாயிற்றுக்கிழமையை தவிர மீதி இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாத்துலேயுமே இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.